வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பிரம்மைகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கீதா. எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இவருக்கு இந்த எண்ணம் உதித்திருந்தது. எனக்கே ஆச்சரியமாக போயிற்று. குழந்தைகளை இவர் எங்கேயும் கூட்டி போவதில்லை. என் அண்ணா அழைத்தாலும் சரி, அவர் தங்கை கூப்பிட்டாலும் சரி, ஏதோ ஒரு காரணம் அனுப்ப மாட்டார். அப்படிப்பட்டவர் திடீரென்று எங்களை தேக்கடிக்கு அழைத்து போவதாக சொன்னபோது எங்களால் நம்ப முடியவில்லை. ஒரு சனிக்கிழமை மாலை நான், அவர், 3 குழந்தைகள் பஸ்ஸில் புறப்பட்டோம். குழந்தைகளுக்கு போகும் வழியில் ஹோட்டலில் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் இவர் கண்டிப்பாக சொல்லியிருந்தார். ஆகவே 3 வேளைக்கு வேண்டிய உணவை கையில் தயார் செய்து கொண்டு போயிருந்தோம். நாங்கள் கொண்டு போயிருந்த லக்கேஜ் சோற்று மூட்டைதான் அதிக கனம். நண்பர் ஒருவர் எங்களை கம்பம் பஸ் நிலையத்தில் சந்தித்தார். அருகில் இருந்த லாட்ஜில் அறை போட்டிருப்பதாக சொன்னார். 3 மணி நேரம் வெயிலில் பயணம் செய்தது. ஒவ்வொருவர் முகமும் ஊசி போன கொழுக்கட்டை போல் வெம்பி கிடந்தது. எங்கள் மூட்டைகளை சுமந்து கொண்டு அலுத்து சலித்தபடி ஹோட்டலை நோக்கி நடந்தோம். அங்கே கதவு பூட்டப்பட்டிருந்தது. கதவை சுற்றி எக்கச்சக்கமான கூட்டம். யாரோ சினிமா படம் பிடிக்கும் கோஷ்டியாம். 1 மாதமாக தங்கியிருந்து படம் பிடிக்கிறார்களாம். நடிகைகள் சிலர் அங்கே தங்கியிருந்தார்கள். அவர்களை பார்க்கத்தான் அத்தனை கூட்டம். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு பக்கத்து அறையில்தான் படத்தின் கதாநாயகி இருந்தாள். என் பெண் அவளை உடனே அடையாளம் கண்டு கொண்டாள். ஜெயப்பிரியா அம்மா, ஜெயப்பிரியா என்று என் காதுகளில் கிசுகிசுத்தாள். நான் அவளை ஏறிட்டு பார்த்தேன். அவளும் என்னை பார்த்தாள். அவளுக்கு வயது 20 இருக்கும். நாற்காலியில் சாய்ந்தபடி உட்கார்ந்து காலை ஒரு ஸ்டூலில் நீட்டிக் கொண்டிருந்தாள். கைக்கு எட்டும் தூரத்தில் ஒரு கட்டில், பழங்கள் நறுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதற்குள் என் கணவர் அறைக்குள் நுழைந்து விட்டார். தாழ்பாளை அசைத்தும் தொண்டையை செருமியும் எங்கள் கவனத்தை கலைத்து அறைக்கு அழைத்தார். நாங்கள் போனோம். சீக்கிரம் சீக்கிரம், காருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். இன்னும் அரை மணியில் சுருளி நீர்வீழ்ச்சிக்கு போக வேண்டும் என்று அவசரப்படுத்தினார். நான் முகம் கழுவி உடை மாற்றி தயாரானேன். குழந்தைகளும் புறப்பட்டார்கள். வண்டி சுருளி அருவியை பார்த்து போய்க் கொண்டிருந்தது. என் மனதில் நினைவு அருவி எண்ண சுழலை பாய விட்டது. நான் அந்த நடிகையை விட அழகில் மட்டமில்லை. நல்ல நிறம். இன்றும் என் மகளை என் தங்கையாக மதிப்பிடுகிறார்களே தவிர பெண்ணாக இல்லை. அவள் வாழ்க்கை என்ன ராஜமோகமானது! அதிர்ஷ்டம்! அத்தனை பேரும் அவளுக்காக. அவளை சுற்றி எத்தனை சௌகரியங்கள்! காலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம். பால்காரன் வருகிறானா என்று கவலைப்பட வேண்டாம். எங்கே போகவும் கார், ரயிலில் முதல் வகுப்பு, ஆகாய விமான பயணம். என்ன யோசனை என அதட்டி என்னை இறங்க சொன்னார் என் கணவர். அருவியில் உடை மாற்றி குளிக்க வெட்கமாக இருந்தது. அப்படியே நின்றோம். அந்த பெண் வந்திருந்தால் அந்த காட்சிக்காகவே படம் 4 வாரம் கூட ஓடும். அவளும் ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குவாள். நாங்கள் திரும்பும்போது எங்கள் காரை சற்று தள்ளி நிறுத்திவிட்டார்கள். போலீஸ்காரர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார்கள். அங்கு எங்கேயோ பங்களாவில் படப்பிடிப்பு என பேசிக்கொண்டார்கள். எங்கள் கார் படப்பிடிப்பு குழுவை தாண்டி சென்றது. அவள் திரும்பி பார்த்தாள். என்னை பார்த்து பரிதாபப்படுவது போல் இருந்தது அந்த பார்வை. ஜெயப்பிரியா. ஷூட்டிங் ஷெட்யூல், கால் ஷீட் குமட்டுகிறது. அப்படி குமட்டுகிறது. தோ காரில் போய்க் கொண்டிருக்கிறேன். பெட்ரூம் சீன். முதல் இரவு. காகித பூக்களின் தோரணம், இரவல் வாங்கப்பட்ட கட்டில், கடனாக தரப்பட்ட மெத்தை. என் மனம் அமைதியாக இல்லை. அதுவும் இன்று மதியத்தில் இருந்து சரியாக இல்லை. யாரோ ஒரு மத்திய தர குடும்பம் போல் இருக்கிறது. ஒரு ஆண், ஒரு பெண், 3 குழந்தைகள். பார்க்க எவ்வளவு அழகாக இருந்தது. அவன் முன்னே செல்ல, அவள் பின்னே பணிவுடன் நடக்க, அந்த குழந்தைகள் பாசத்துடன் ஒட்டி உறவாட. என் அறை முன் அவள் சில கணங்கள் நின்றாள். அவளை விட நான் என்ன அழகு! அவள் மட்டும் திரையில் நடிக்க வந்தால் நான் எந்த மூலை? எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. எனக்கு குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க அதிர்ஷ்டம் கிடையாது.
அவன் கூப்பிடுவதற்குள் அவள் ஓடிவிட்டாள். பயந்து அல்ல, உரிமையுடன். இதே வேஷம்தான் நானும் போட்டிருக்கிறேன். இது நடிப்பு, அது நிஜம். எத்தனையோ படங்களுக்கு இதுவரை திருமண பெண் வேஷம் போட்டாகிவிட்டது. இனியும் போடுவேன். ஆனால் என் வாழ்க்கையில் அது நடக்குமா? நடந்தால் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? சான்ஸ் இல்லை. ஒருத்தனை பிடித்து விட்டாள் என்று பேசுவார்கள். அவளைப் போல் தைரியமாக 4 இடத்துக்கு நான் போக முடியுமா? பேச முடியுமா? நடக்க முடியுமா? அவள் வாழ்கிறாள். தனக்காக அல்ல, தன் குடும்பத்துக்காக. நான் வாழ்கிறேன் நடைப்பிடமாக. எனக்காகவும் இல்லை, வேறு யாருக்காகவும் இல்லை. இன்னும் 10 வருடங்கள் கழித்து அவளுக்கு தலை நரைத்திருக்கும், 2 பல் கூட விழுந்திருக்கும். இருந்தாலும் அவனுக்கு அவள் ரதியாகத்தான் தெரிவாள். இதே பாசம், இதே அன்பு நீடித்திருக்கும். அன்றைக்கே என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டார்கள். இன்றைக்கே என்னை சுற்றி வரும் கதாநாயகன் இன்னும் ஒரு குமரியுடன் டூயட் பாடுவான். எனக்கு அம்மா வேஷம் கூட கெஞ்சினால் தான் கிடைக்கும். ஆனால் அவளை இன்று போல் அவள் புருஷன் தாங்குவான். குழந்தைகள் கவனிப்பார்கள். கணவன் மனைவி என்று இருந்த அவள் உலகம் மருமகள் மாப்பிள்ளை பேரன் பேத்தி என்று விரிவடையும். எல்லாவற்றுக்கும் கொடுப்பினை வேண்டும். கீதா, நாங்கள் அறைக்கு திரும்பினோம். 2 கட்டில்கள் போதவில்லை. அதிகப்படி படுக்கைகள் வரவழைத்தார் அவர். குழந்தைகள் இருவர் கட்டிலில் படுத்துக்கொள்ள நாங்கள் தரையில் படுக்கும்படி ஆகிவிட்டது. படுத்த மறு நிமிடம் அவர் தூங்கிவிட்டார். ஆனால் எனக்கு உறக்கம் வரவில்லை. இந்த மனிதரிடம் எதை கண்டு என் வாழ்க்கையை நான் ஒப்படைத்தேன்? நானும் படித்தவள்தான், பட்டதாரிதான். ஏன் என் சுதந்திர உணர்வை என்னால் வெளிக்கொணர முடியவில்லை? இத்தனை நாள் நான் எண்ணாதது எல்லாம் ஏன் என்னை இப்போது வாட்டுகின்றன? தூங்கியும் தூங்காத ஒரு நிலை, ஒரு கனவு. பக்கத்து அறையில் இருந்த டைரக்டர், நான் பார்த்த ஆள், என்னை நடிக்க கூப்பிடுகிறான். முதல் படத்துக்கே 50,000 ரூபாய். நான் சரி என்கிறேன். கமலுடன் நடிக்கிறேன், ரஜினியுடன் நடிக்கிறேன், சிவாஜியுடன் கூடத்தான். மாலைகள், மரியாதைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வருகிறேன். சொப்பனத்தில் கூட பங்களா வரவில்லை. எங்கள் பழைய வீடுதான் வந்தது. அறைக்கதவை தட்டுகிறேன், திறக்கவில்லை. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறேன். அங்கே அவர் கயிற்றில் தொங்கிக், என்ன உளறுகிறாய்? விபூதியை இட்டு கொண்டு படு என்று அவர் என்னை உசுப்புகிறார். விழித்து பார்க்கிறேன். பின்னர் உறக்கமே இல்லை. பக்கத்து அறையில் அவள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பாள். எதற்கு அவள் கவலைப்பட வேண்டும்? பண கஷ்டமா? குடும்ப பாரமா? காலையில் எழுந்ததும் எதை பற்றியும் யோசிக்க நேரம் இல்லை. குளித்துவிட்டு குமுளி செல்லும் பஸ்ஸில் நின்று கொண்டு பயணம் செய்து அங்கிருந்து ஒரு டாக்ஸியில் புறப்பட்டு தேக்கடி போகும்போது மணி 8:30. போட் ரெடியாக இல்லை. காத்து கொண்டிருந்தோம். ஜெயப்பிரியா, நாங்கள் படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது மணி இரவு 12. கண்கள் எல்லாம் ஒரே எரிச்சல். காலத்தில் சாப்பாடு இல்லாததால் பசி மிஞ்சி போய் வயிற்றில் ஏதோ ஒரு வேதனை. இரவு உறங்கியாக வேண்டுமே. பழக்கத்துக்கு அடிமையானதால் ஒரு பானம், அதில் ஏதோ மாத்திரை. நான் மயங்கி போய் கிடந்தேன். அந்த மயக்கத்தின் உள்ளே ஒரு கனவு. எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. புருஷன் வேறு யாரும் இல்லை, அந்த பக்கத்து ரூம்காரர் தான். ஒரு சாதாரண அறை, ஒரு பாய், ஒரு தலையணை. ஆசையோடு உள்ளே போகிறேன். அறை காலியாக இருக்கிறது. தலையணையின் மேல் ஒரு கடிதம். நீ சினிமா நடிகை என்று தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு விட்டேன். நீ மாசு மறுவற்றவளாக இருக்கலாம். ஆனால் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நீ இதுவரை எப்படி இருந்தாயோ அப்படியே இருந்துவிடு. என்னை தேடாதே. அம்மா என்று அலறுகிறேன். எந்த வசனகர்த்தாவும் இப்படித்தான் எழுதி கொடுத்திருப்பார். என்னம்மா, கனா கண்டீங்களா என்று கேட்கிறாள் என் வேலைக்காரி. அவளுக்கு வயது 40. அவளுக்கும் நான் அம்மாதான். காலையில் எழுந்திருக்கும் போது மணி 7. என்று ஷூட்டிங் கிடையாது. எல்லோருக்கும் தேக்கடி பிக்னிக். அடுத்து கீதா. எங்களுக்கும் அதே போட்டில் இடம் கிடைத்தது. என்னையும் என் பெண்ணையும் எதிரெதிரே உட்கார்த்திவிட்டு எனக்கு காவலாக அவரும் பெண்ணுக்கு காவலாக பிள்ளையையும் அமர்த்தினார். வெளியே பார், வெளியே பார் என்ற கண்காணிப்பு வேறு. நாங்கள் போன நாள் எங்களுக்கு அதிர்ஷ்டம். கூட்டம் கூட்டமாக, மந்தை மந்தையாக யானைகளை பார்த்தேன். தனியாக ஒன்று கூட இல்லை.
சினிமா கோஷ்டியில் யாரோ ஒருவர் கூறிக்கொண்டிருந்தார், இந்த யானை கூட்டம் கூட தன் குடும்பத்தோடு நிம்மதியாக கவலை இல்லாமல் இருக்கு. நம்ம பொழப்பு பாருங்க. குடும்பம் எங்கேயோ, நாம எங்கேயோ. வயிற்றுக்காக எப்படியெல்லாம் அலைகிறோம். யாரோ ஓர் உண்மையை என் நெஞ்சில் அறைந்தது போல் பட்டது எனக்கு. அடுத்தது ஜெயப்பிரியா. எத்தனை அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள். அதுவே ஓர் அழகாகத்தான் இருக்கிறது. நான் தனியாக உட்கார்த்தப்பட்டிருந்தேன். எனக்கு தரப்பட்ட தனி மரியாதை அல்ல. கூட இருந்த அத்தனை பேருக்கும் கதாநாயகன் உட்பட ஒரு குடும்பம் இருந்தது. கிசுகிசுகளுக்கு பயந்து ஒதுங்கி இருந்தேன் நான். அந்த யானை கூட்டங்களை பார்க்கும்போது ஒரு தனி கவர்ச்சி தெரிந்தது. நன்றாக குளித்துவிட்டு செம்மண் சேற்றை குழைத்து பூசிக்கொண்டன அவை. என்னை போல நல்ல குடும்பத்தில் பிறந்துவிட்டு காசுக்காக என்னவெல்லாம் செய்கிறேன். அந்த பெண்ணின் கணவர் கூறிக்கொண்டிருக்கிறார். பார்த்தாயாடா ராஜா, அந்த யானையெல்லாம் எத்தனை சுதந்திரமாக இருக்கிறது. ஒரு பொறுப்பு கிடையாது. நாளைக்கு ஆபீஸ் போக வேண்டாம், பள்ளிக்கூடம் போக வேண்டாம், இஷ்டப்படி சாப்பிடலாம், தூங்கலாம். என் மனம் அந்த வார்த்தைகளை அசை போட்டது. குடும்பம் என்பது சிறை என்கிறார்களே, அப்படித்தானோ? அடுத்து கீதா. நாங்கள் ஹோட்டலுக்கு திரும்பினோம். என் கணவரின் நண்பர் அவர் கையை குலுக்கினார். போனில் செய்தி வந்ததாம், அவருக்கு ப்ரமோஷன், மெட்ராஸில் வேலை, தனி குவார்ட்டர்ஸ், கார் கூட உண்டாம். நாங்கள் பஸ்ஸுக்கு புறப்பட்டோம். அவர் முன்னாலே போக நான் பின்னாடி. கையில் சாப்பாடு மூட்டை கனக்கவில்லை, மனதில் என்ன சுமையும் இல்லை. பக்கத்து அறை பக்கம் நான் திரும்பவில்லை. என்ன கூத்தாடி பிழைப்பு. என் கணவர், என் குழந்தைகள், என் குடும்பம் எனக்கு சொர்க்கம். அவர் திரும்பி பார்க்கிறார். அந்த பார்வையில் அவர் என் மீது வைத்துள்ள பாசமும் பரிவும் தெரிகிறது. நான் விரைகிறேன் வசதியான வாழ்க்கையை நோக்கி. அடுத்து ஜெயப்பிரியா. எனக்காக தந்தி காத்திருக்கிறது. 2 ஹிந்தி படங்கள் புக் ஆகி இருக்கின்றன. ஒன்று அமிதாப் பச்சனுடன், இன்னொன்று ரிஷி கபூருடன். முதன்முறையாக 6 இலக்கம் வாங்கப் போகிறேன். எனக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள். என்னை திரையில் கண்டு திருப்தியடையும் பல குடும்பங்களை நினைத்து கர்வப்படுகிறேன். தோ அந்த குடும்பம் திரும்பி போகிறது. எந்த எலி வங்கிலோ குகையிலோ அவர்கள் இல்லறம் தொடரும். விடிந்தால் 1000 பிரச்சனைகள். அப்பப்பா, இப்படிப்பட்ட சுதந்திர வாழ்க்கை கிடைத்த நான் எத்தனை அதிர்ஷ்டக்காரி. ஒரு ட்ரேயில் பாட்டிலும் சோடாவும் கோப்பையும் வருகின்றன. நான் ஆனந்தத்தில் நீந்தப் போகிறேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.